Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு is art and craft. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு கிராஃப்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஸ்டிக்கர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். நம்ம நோட் புக்ஸில் அப்புறம் இந்த மாதிரி ஃபோனில் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஹேண்ட்மேடாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டிக்கர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் பென்ஸ் எடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நல்லா கலர் பண்ணி கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ப்ரஷ் பென்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பெயிண்ட் கூட அடித்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பிளாக் கலர் ஜெல் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வரைஞ்சிக்கிறேன். ஸ்டிக்கர்ஸோட ஃபைனல் லுக் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒட்டுறதுக்கு ஒரு புக் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு புக் மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நான் செலோடேப் எடுத்து வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த புக் எல்லாத்துலேயுமே நான் இந்த செலோ டேப்பை அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டேப்லரை வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு புக் மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணும்போது அந்த ஒயிட் பார்டர் தெரிகிற மாதிரியே கட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸோட ரியல் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஒயிட் ஷீட் இருக்கு இல்லையா, அதை தெரிகிற மாதிரியே கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு க்ளூவோ இல்லாட்டி டபுள் சைடட் டேப்போ டிஷ்யூ டேப்போ யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே ஒட்டணுமோ அங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு செலோ டேப்பை இந்த மாதிரி சர்ஃபேஸில் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்டிக்கரை இதுக்கு மேலே வச்சு இதுக்கு மேலே திருப்பியுமே செலோ டேப் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இந்த செலோ டேப்பை அந்த சர்ஃபேஸில் டேபிள் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது இந்த சைடு செலோ டேப்போட சைடு கொஞ்சம் விட்டுட்டே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கர் நோட் பண்ணியிருக்கோம்ல அதில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு இந்த ஸ்டிக்கரை வந்து நான் இந்த ஃபோன் கேஸில் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் நோட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெல்லாம் சர்ஃபேஸில் அட்டாச் பண்ணணுமோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் நோட்டில் பண்ணிவிட்டு இதில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.